செப்பனியா 3ஆம் அதிகாரம் இதில் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இஸ்ரவேலரே, ஆத்மீகர்கள், எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்துடன் மகிழ்ந்து கழிவுறு, கர்த்தரின் வார்த்தைகளை அகற்றி உன் சட்டங்களை விளக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் அடியிலே இருக்கிறார். நீ தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் அடியில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் ஒரு பேரை சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பை நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் பேரில் வெவ்வேறுமாய் கழிவுறுவார். என் சபையில் மனுஷராக இருந்து பண்டிகை ஆசைகள் இல்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சத்திரப்பட்டவர்களை நாம் வேகமாய் போக்கிக் கொள்கிறேன். இதோ அக்காலத்திலே உங்களை சிறுமைப்படுத்த யாவரையும் தந்திருப்பேன். ஒண்டியானை ரட்சித்து கல்லுண்டவனை சேர்த்துக் கொள்கிறேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்களை சிறையில் திரும்பும்போது பூமியில் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம். நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறபடினாலே இந்த வசனத்தை நாம் கேட்டு எடுக்கலாம். கடைசி முடிவு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எப்படி இருப்பார்? நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். வாய்ப்பத்தங்களை எப்படி வைப்பார்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். வாய்ப்பு தங்கச்சி எங்களை எப்படி வைப்பார்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். வையாதிகள் உங்களுக்கும் அதேதான். நீங்கள் இந்த குடும்பங்களுக்கு எவ்வளோ பாடுகள் பாருங்கள், பிள்ளைங்களை வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. உங்களே ஆண்டு சொல்கிறாரு, பார்த்து சொல்கிறாரு, உங்களை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இது இஸ்ரவேல் ஜன நாட்டுக்காக ஜனங்களுக்காக சொன்னாலும் இங்கே 14ஆம் வசனத்தை சொல்கிறாரு, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு அப்படின்னா நீங்களும் நானும் சீயோன் குமாரத்திகள். அல்லேலூயா. சீயோன் என்றால் சபை. சபையில் உள்ள பெண்கள் என்ன செய்யணும்? கெம்பீரித்து பாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாய் எப்போது என்ன இருக்கணும்? பாட்டு வேணும், பாட்டு இருக்கணும். ரெண்டாவது, இஸ்ரவேலரே ஆர்ப்பரிங்கள். இஸ்ரவேல் யாருன்னா நம்முடைய ஆண் மக்கள். இஸ்ரவேலரே நீ என்ன செய்யணும்? ஆர்ப்பரிங்கள். ஆர்ப்பரிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து கழிப்பு. நம்முடைய வாழ்க்கையில் முழு இதயத்தோடு இன்றைக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நிறைய காரியங்கள் உண்டு. மெயினாக வந்து செல்ஃபோன் தான். செல்ஃபோனில் கொஞ்சம் உள்ள போயிட்டாலும் அதே நம்ம நேரங்கள் திருப்பப்படுது. அதே போல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படியே போயிட்டு சொன்னால் அவ்வளோதான், எல்லாவற்றையும் மறந்து போயிடும். ஸோ இந்த ரெண்டும் இந்த கடைசி காலத்தில் நம்ம அப்படியே இருக்கிறது பாவம். அது நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. முழு இதயத்தோடு மகிழ்ந்து கல்வி கூறுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையை தெய்வம் என்ன விரும்புகிறான்னு சொன்னால் மகிழ்ச்சியை விரும்புகிறாங்க. மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். எந்த சூழ்நிலையும் மகிழ்ச்சியாக. இருக்கிற பெண்கள்லாம் என்னென்னா டக்குன்னு அழுகிறோம். சின்ன ஒரு வார்த்தை ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்கன்னா அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. நான் கூட ஒரு காலத்தில் அப்படி தான். இப்போ கொஞ்சம் கவலைப்பட்டேன் நான் சொல்லிட்டு அந்த சின்ன பையன் ரொம்ப புருஷமாக நேசிக்க அப்படின்னால கஷ்டப்பட்டு கொஞ்சம் சாப்பாடு வைப்பாங்க. இல்லைப்பா அது ரொம்ப சொன்னேன். இப்படி சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க? என்னன்னு சொன்னா எல்லா வீட்டிலும் நடக்கிறாங்க. அவன் பார்த்துட்டே இருக்காங்க சொல்றான். அப்போ என்னன்னு சொன்னா அது உடனே என்ன நடக்குன்னு சொன்னா மகிழ்ச்சி போயிடும். அந்த மகிழ்ச்சி போயிடும். அதனால கிருஷ்ணமாக என் மனைவி மகளை கொஞ்சம் கொஞ்சம் மகிழ்ச்சி படுத்துங்க. கொஞ்சம் சாந்தமாக சொல்லுங்க. தப்பு செய்கிற வேலைகளை தப்பு வந்தாலும் அதுதான் செய்யுது. அதை நீங்கள் சொல்ல வேண்டிய விதமாக சொன்னால் திருப்தி கொள்வாங்க. அப்படின்னால இந்த மகிழ்ச்சி குடும்பத்திலே மகிழ்ச்சி கெட்டு போகாமல் அதே போல் மனைவியாக அப்படித்தான்.
போயிட்டாங்க. என்ன பண்ணுறது இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து என்ன செய்ய வரும்போதே சொல்லுவாங்க அவருக்கு ஏறும் அப்படின்னு. அதனால பெண்களுக்கும் அதுதான், ஆண்களுக்கும் அது. ஆனால் இந்த அனுபவத்துக்குள்ள வந்து புகழ்ந்தே போயிட்டா உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரியாது, நான் ஆவியான சொல்கிறத சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு வீட்டில் அறமோ ஒன்றா இருந்துகிட்டே இருக்கும், சத்தம் கேட்கும். அது கொஞ்சம் அந்த அறத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் ஏதாவது ஸ்க்ரூ டைப் பண்ணணும்னு சொன்னால் சவுண்ட் அதே மாதிரி மனைவி ஆரமாகுது, கணவன் ஆரமாகுது. விட்டு கொடுக்காம இருப்போம் சொன்னால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இருக்காது. சின்ன சின்ன விஷயத்தை விட்டு கொடுத்து போகும்போது ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குடும்பத்திலே கற்றுக் கொடுப்பார். ஸோ கணவன் மனைவி பரவத்துக்கு போகணும். மனைவி மட்டும் நான் போயிடுவேன், அவர் என்ன போட்டுங்க, இப்போ கணவன் நான் போயிடுவேன், மனைவி வந்தாங்க வராட்டாங்க அப்படின்னா 2 பேருமே ஒரே சரீரம் ஒரு மனமானவர்கள். 2 பேருமே இதில் உட்காந்து பேசி இந்த பழைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் அப்படியே மறந்துட்டு மண் வச்சுட்டு உங்களுக்கு என்ன விருப்பம் சரி வாழ்க்கை வந்து விருப்பத்தையே சொல்ல மாட்டாங்க. அந்த மனைவி எதிர்பார்ப்பாங்க மனைவி அப்படி இருக்கணும்ட்டு. சரி சொன்னால் தானே அவங்க புரியும். அது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மனைவிமாரை பொறுத்தாங்க ரொம்ப இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. சொல்லுவாங்க என்ன பேசுனா கூட அந்த வாயை தரவே மாட்டாங்க. அப்படியே இருக்குங்க. அப்படின்னு சொன்னால் எந்த சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பேசி சரி செய்து கொள்ளுங்கள். மன்னிச்சு மறந்துட்டு இந்த வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை ஆண்டு வர ரொம்ப சீக்கிரம். அதனால நீங்கள் வந்து அறமாவே இருக்கிறாதீங்க. விட்டு கொடுத்து போகும்போது இந்த குடும்ப வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும். ஸோ பெண்கள் இந்த புருஷன்மார்களை சந்தோஷப்படுத்துங்க, ஆண்கள் மனைவிமான சந்தோஷப்படுத்துங்க. உங்களுக்காக யாருக்கு சொல்லுங்க, மனைவிமாருக்கு கணவன் தான், கணவன்மாருக்கு மனைவி தான். இதுக்கு இடையில யாருமே வரக்கூடாது, யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் அனுபவிச்சிடலாம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீ சொன்ன வாசனம் எஸ்ரே குமார்த்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூற வேண்டும். அப்படி கலிகூறும்போது என்ன நடக்க பாருங்க. சொல்கிற கத்து என்ன சேர்ந்து வாசிக்கலாமா? கத்து உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காணாதிருப்பார். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய ஆக்கினைகள், நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், தேவையில்லாமல் சத்து உட்படக்கூடிய காரியங்களை நம்ம என்ன செய்வோம் அகற்றுவார். கர்த்தர் அகற்றுவார். உன் சத்துருக்களை விலக்கினார், உங்கள் சத்துருக்களை விலக்குவார். 3வது இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இந்த வருஷம் தொடர்ந்து வருது. உன் தேவனாய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லி எங்கே இருக்கிறாராம்? நம்ம நடுவிலே. முதலாவது நம்ம இதயத்தின் நடுவிலே, 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டின் நடுவிலே, நம்ம பிள்ளைகள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அநேக நேரம் நம்ம அது இருக்கிறாருக்கு மறந்தே போயிடும், மறந்துடும். நீங்கள் படிக்கிற படிப்பின் நடுவிலே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் போகிற காலேஜில் நீங்கள் எத்தனை பசங்க உட்காந்துருந்தாலும் சரி உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நம்பணும், என் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த உலகம் முழுவதுக்கும் தீங்கு வந்தாலும் கர்த்தர் நம்மை காணாமல் நம் ஆண்களிலே மகிழ்ந்து கழிக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. 2 பேருமே கணவன் மனைவி மகிழ்ச்சியாங்க. உங்க மகிழ்ச்சியை பார்த்து உங்க பசங்க என்ன செய்வாங்க? அவங்களும் மகிழ்வாங்க. அல்லேலூயா. குடும்பம் ஒரு மகிழ்ச்சி குடும்பமாக கர்த்தர் மாற்றுவார். அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். இதுதான் இப்போ இந்த நாட்களில் நமக்கு தேவை. பயம், நம்ம அறியாத பயம். ஒரு கடன் பிரச்சனை சொன்னால் ஒரு பயம். சில பிரச்சனை வரும்போது நம்ம அறியாமல் யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு ஒரு பயம். எனக்கெல்லாம் சம்டைம்ஸ் ஒன்றுமே இந்த காலையில் இருக்கும்போது அப்படியே அந்த பயம் வந்துட்டாலே யோசிப்பீங்க, பயம் வந்துச்சு உடனே ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு கற்று அது உங்கள் சூழ்நிலை வரும்.
அந்த சூழ்நிலைக்காக ஜெபிக்க செய்வார் ஜெபி சொன்ன சூழ்நிலை அப்படியே மாறும். நமக்கு நிறைய பேர் அந்த அனுபவங்கள் இருக்கும். அந்த பயம் நம்ம மேலே செலுத்துகிற பயம், ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் பயங்கள் வரும். அந்த பயங்களை பார்த்தா வந்து சொல்லுது, என் மகனே மகளே என்ன செய்யாது, பயப்படாது, எதுக்கும் பயப்படாது. அப்போ சொல்ற சீவனை பார்த்து சொல்ற, சபையை பார்த்து சொல்றாரு, உன் கைகளை தளர விடாது. கைகளை தளர விடாதுன்னு சொன்ன எப்படின்னு சொன்னா, நம்ம 2 கைகளை விரித்து செவிக்கிற ஜெபம் தான் கைகளை தளர விடாது. சபையானது, குடும்பமானது, கணவன் மனைவி பிள்ளைகள் ஜெபத்தை ஒரு நாளும் தளர விடக்கூடாது. உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபங்கள் இல்லைன்னு சொன்னால் குடும்ப ஜெபங்களை ஆரம்பிங்கள். சொல்லுங்க, கண்டிப்பா அந்த 2 நிமிஷம் உட்கார்ந்து பெரிய பிரசனங்களால் 2 நிமிஷம் நீங்கள் குடும்ப ஜெபங்கள் ஏறுங்க. அதே போல் தனி ஜெபம், அதே போல் பிள்ளைகளை ஜெபிக்க வேண்டும். ஒரு ஜெபிக்கிறதுக்கு போது தளர விடாத ஒரு ஜெபம். அல்லேலூயா. கர்த்தர் கடைசி நாட்கள் நமக்கு தருவாராக. பயப்படக்கூடாது. அப்போ என்ன செய்வது, ஜெபத்தை விட்டுடக்கூடாது. சில ஜெபங்களை தொடர்ந்து ஜெபிச்சுட்டே வரும். கர்த்தர் செய்கிற வரைக்கும் அந்த ஜெபத்தை நாம் விடவே கூடாது. அந்த ஜெபத்திலே சோர்வு வரும். லூக்கா 18 தெரியும் இல்லையா, என்னாச்சு, அவன் விதவை வரா, அந்த நியாயாதிபதிகிட்ட போய் கேட்கலாம், எனக்கு கொஞ்சம் நியாயம் செய்யலை. அவனுக்கு மனசே இல்லை. எங்கே போனாலும் வரான். அவன் கடைக்கு போனாலும் வரான், ரோட்டுக்கு போனாலும் வரான், கார் ஏறினாலும் வரான். அந்த ஐயோ பெரிய தொல்லையாக இருக்கு, என்ன செய்யறான், இப்படியாவது இவனுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அவன் செய்தான். அதே போல் தான் கத்தர் கூட அலட்டிகிட்டே இருக்கும்போது வாலிப தம்பி, அப்பா அம்மா தான் இருக்கட்டும், நீ ஆண்டரை பார்த்து அலட்டணும், டெய்லி அலட்டணும். நான் எப்படி வருவான்னு சொல்லி அலட்டணும். நான் என்ன செய்யணும், ஆண்டரே என் வாழ்க்கை எதற்காக ஜீவனை கொடுத்தீங்க, அலட்டணும், ஜெபிக்கணும். அந்த ஜெபிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வருஷத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? உன் தேவனாயே கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எல்லாம் வாசிப்போம். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். அவர் பேரில் எவ்விதமாய் கைக்கொண்டார். இப்போ யார் இருக்கா? நம் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன்! ஆண்டவரை ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் வல்லமை உள்ளவராக பாருங்க. உங்க பிரச்சனைகளை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர். உங்க தேவைகளை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர். உங்க விளைவுகளை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர். எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் அவர் வல்லவராக நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அந்த வல்லமையில தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறபடினாலே அவர் என்ன செய்வாராம், எல்லா சிச்சுவேஷனும் உங்களை ரட்சிப்பான்னு சொன்னா பாதுகாப்பார். அது மட்டும் அவர் உங்களுக்கு உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்வார். இத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க ஆண்டு உங்க பேரை சந்தோஷமா இருக்காரு? இத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டு உங்க பேரை சந்தோஷமா இருக்காரு? ஆண்டவர் துக்கப்படக்கூடாது. உங்களை குறித்து ஆண்டவர் துக்கப்படக்கூடாது. எப்படி எவ்வளவு நல்லவே செய்து அவரை தேட மாட்டது, உலகத்தையே பார்த்து அப்படியே போயிட்டு இருக்குது, என்ன விட்டுருது, சும்மா 2 நிமிஷம் ஜெபம் வருது, அப்போ நல்லா தூங்கிடுது, அப்போ ஏற்றிருக்குது. அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து துக்கப்படக்கூடாது. அதே சொல்லப்பட்டு துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், நம் பேரிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏற்படையா அது எல்லாத்தையும் பர்ஃபெக்ட். அதுக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லணும். மலையிலையா யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை ஒரு பெற்றோர் சந்தோஷப்படுத்தும் போது அந்த பெற்றோர் தான் செய்வாங்க, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பெற்றோரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மகன். அதே போல் நாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். மலையிலையா தம்முடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காங்க மகா பெரிய அன்பையா. மலையிலையா உலகத்தில் அன்பெல்லாம் மாறக்கூடிய இயேசு அவங்க எவ்வளோ குற்றங்கள், குறைவுகள், தன்னை தேடாத சிச்சுவேஷன், பின்மாற்றங்கள், எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் கத்தை திரும்ப நம்ம நேசித்து அன்பு கொண்டு நம்மளுடைய பிள்ளைகளாக வைத்த அன்பின் நிமித்தம் உங்க பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஆண்டவர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. எதுனா தம்முடைய அன்பை நிமித்தம். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அதெல்லாம் சொல்லுங்க, அந்த பாட்டு பாடும்போது
நீங்க கம்பீரமாய் பாடும்போது அவரும் கம்பீரமாய் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நீங்க வாயே திறக்காம உட்காந்துருக்கும் போது அவர் என்ன செய்வார்? திரும்பி திரும்ப சொல்லிட்டாக்க உங்க பக்கத்துல இருக்காரு, உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு, உங்க நடுவில் இருக்கிறாரு. ஒரு பெரிய பர்சன், அதாவது இப்போ சப்போஸ் நம்ம சிஎம்ஏ வந்துட்டாங்க, நீங்க எப்படி இருப்பீங்க? கை தட்டாமல் இருப்பீங்களா? இந்த ஒரு சிரிப்பு இல்லாமல் இருப்பீங்களா? என்ன உட்காந்து பணம் இருப்பீங்களா? எவ்வளோ ஒரு ரெவரன்ஷிப் கொடுப்பீங்க, எவ்வளோ கனப்படுத்தீங்க, எவ்வளோ சந்தோஷப்படுப்பீங்க, கை கொடுப்பீங்க. உங்கள் ஆக்டிவிஷனே வேற மாதிரி மாறும். அப்போ ஒரு பெரிய ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொன்னால் உங்களை உண்டாக்கி உங்கள் அன்பு கொண்டு உங்களை நேசித்து அதை வளர்த்து உங்களோடு இருக்கிற தேவாலய தேவனுக்கு நீங்கள் எவ்வளோ அன்பை செலுத்த வேண்டும், எவ்வளோ உற்சாகமாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம சங்கம் வேற லெவலுக்கு போகணும். உங்களுடைய அந்த உற்சாகம், உங்கள் கைத்தட்டுதல், உங்களுடைய சந்தோஷம் சும்மா நிறையா உங்களுக்கு அந்த சந்தோஷம் வரணும். கர்த்தர் இவ்வளவோ நேசிக்கிறாரா என்னன்னு சொல்லி அந்த சந்தோஷம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும். ஸோ நெக்ஸ்ட்ல உங்க பக்கத்துல அமர்ந்திருந்து நீங்க பாடும்போது அவங்க கேட்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேர் உங்களை மாற்றிக்கொள்ள இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க துக்க முகத்தோடு இருப்பது, இன்னைக்கு உட்கார்ந்துட்டு வேறோட சிந்தையோடு இருப்பதெல்லாம் தேவனுக்கு பிரியமே கிடையாது. அல்லேலூயா. ஒன்ஸ் உள்ள என்ட்ராய்டிங் சொன்னா ஃபுல்லி டோட்டலி சரண்டிங் ஜீசஸ் ஆண்டவருக்கு முழுசா அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம், அடுத்த வருஷம் வாசிங்க. உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசிரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவரை அநேகமாய் கூட்டி கொண்டு. எத்தனை தேசங்களிலே ஆலயம் இல்லை, ஆலயம் விதிக்கப்பட்டிருக்கிறது, ஆராதனைகள் இல்லை. அதனால எவ்வளோ பேர் நமக்கு தெரியும் பேர் இல்லை. நம்ம எவ்வளோ சஞ்சலப்படுறோம், ஆலயங்கள்லாம் பூட்டிருந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அதே மாதிரி அந்த நாட்களில் நீங்கள் பார்க்கும்போது சபையின் மனுஷனாயிருந்து, சபையின் விசுவாசிகளாயிருந்து பண்டிகையின் ஆசைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டுவோம் இல்லையா? ஒவ்வொரு கூடுகையும் ஒரு பண்டிகையின் ஆசை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய பண்டிகை இருந்துச்சு. அந்த பண்டிகையின் ஆசிரியப்பு இல்லாமல் போனது நிமித்தம் அது நிந்தையா போச்சு. யோகில வாசனைன்னா தெரியாது, நிந்தையா போச்சு. அதுதான் சொல்ற, நிந்தை நிமித்தம் சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய மக்களை அநேகமாய் கூட்டி சேர்ப்பிப்பார். அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்கோம். இஸ்ரேல் நாட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் நாங்கள் கூட்டி சேர்த்து கொண்டிருக்கோம். மணிப்பூரில் ஒரு கோத்திரம், இப்போ அவங்களெல்லாம் அந்த இஸ்ரேல் கட்டில பாவம் சொல்லி கூப்பிட்டாரு. இப்போ அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அந்த மாதிரி சிதறிக்கப்பட்ட எல்லா இஸ்ரேல் மக்களையும் இன்றைக்கு ஆண்டவர் கூட்டி சேர்த்து கொண்டு வருகிறார். அங்கே ஆலயம் கட்டுவதற்கு எல்லா பொருட்களும் தயாராகிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயம் கட்டுறவங்க ஒரு 3 daysலேயே கட்டிடுவோம். நிறைய நாளாக ஆகலை. கட்டிட்டாங்கன்னு சொன்னா அங்கே யார் வந்து உட்காரணும்? அன்பு கிறிஸ்தவர்கள் உட்கார வேண்டும். எல்லா தேசங்களும் அவனை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ யுத்தம் வழியும் வருதுன்னு சொன்னால் அது யுத்தம் நல்லா வளர்க்கும் போது எல்லாம் எந்த செயல் யோசிக்கும் போது ஒரு எழுவோம். அதுதான் அன்பு கிறிஸ்து. வந்த முதலாவது வந்து எல்லா தேசத்தையும் அதிகங்களோடு பேசி சமாதானம் பண்ணி சமாதான கத்தனாக ஊழியை நுழைவார். அதுக்கப்புறம் 3 வருஷம் அப்படியே கொண்டு போவாங்க. 3 வருஷம் முதல் படம் தெரியும். அவன் மேசியா இல்லை, அவன் நந்தி கிறிஸ்து என்பதை உணர்ந்து அப்புறம் ஜனங்கள் சில ஜனங்கள் தேவனை நோக்கி கதறுவார்கள். ஸோ அப்படிப்பட்ட நாட்களுக்குள் நாம் இருக்கிறோம். நிறைய சத்திய வசனங்கள் இந்த நாட்களிலே கத்த நமக்கு பிரசங்கிட்டு கொண்டிருக்கிறார். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேளுங்க. அந்த பெரிய காரியங்களை செய்வார். இதோ அர்த்தம் செய்தோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். இஸ்ரேல் நாட்டில் மக்களை யாரெல்லாம் சிறுமைப்படுத்தினாங்களோ அவர்களை கற்று தண்டிப்பார். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுடனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த தேசத்திலும் அவர்களுடைய புகழ்ச்சி கீர்த்தியும் உண்டாக செய்தேன். எத்தனையோ யூத ஜனங்கள் அங்கங்கே சிதறி அங்கங்கே நாடுகளில் வெட்கம் அனுபவித்து வந்திருக்கிறாங்க. சமையலாம் வெட்கத்தெல்லாம் மாற்றுன்னு சொல்றாரு. அக்காலத்திலே அவர்களை கூட்டி கொண்டு வருவேன். வாசிப்போம். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது இந்த உலக பிரகாரமாக இருந்தாலும் கூட கத்த நம்முடைய இந்த சரீரமாகிய சிறையிருப்பை
அப்படியே திருப்பி நம்முடைய ஆவிக்குள் ஆக்கி சரீரத்தை மகிமை சரீரமாக மாற்றி மருத்துவமாக்கி அவர் வரும்போது அவரை சந்திக்க வைப்பார். அல்லேலூயா. நல்லா கற்றை வரைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். பூமி உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் இன்னைக்கு நம்மளை பார்த்தீங்கன்னா பைக்கிட்டு போகுது. அது போய் இதாகத்தை கண்டுச்சு ஒன்றத்தையும் காணல. அது அப்படியே தான் இருக்கு. அது பார்க்க பாரு அப்படியே பாரு இவங்க தான் சொல்லுவாங்க பெரிய பிரச்சனை சொல்லிட்டாங்க. காதால் கேட்டோம் பெரிய பிரச்சனை பார்த்தாங்க. அவங்க பிள்ளைங்களே இப்படி இருக்கு. அவங்க தான் சொன்னாங்க இதெல்லாம் வரும். ஆனால் இந்த நிந்தைக்கு மத்தியிலே கர்த்தர் நம்முடைய சிறையில் வைத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில உங்கள் நிந்தைகளுக்கு முன்பதாக கர்த்தர் உங்கள் சிறையில் வைத்திருக்கும் போது கர்த்தர் எப்படி வைப்பாரா? கீர்த்தியும் சொல்லுங்க ஆயுத கீர்த்தியும் என்னை அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன். நம்ம வென்றாகும் போதே நம்ம வரவேற்ற தூதர்கள் இருப்பார்கள். அவங்க சந்தோஷத்துக்கு பிரவேசி. அப்போ அப்படி வரவேற்புன்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்? நாம் என்ன அதுக்காக செய்யணும்? அது நீ செய்யும்போது கத்த பெரிய காரியங்களை செய்வாங்க. நாங்கள் வசந்த மறக்காதீங்க. திரும்ப சொல்ல கர்த்தர் உங்கள் வீட்டின் நடுவே இருக்கிறார். கர்த்தர் இருதயத்தின் நடுவே இருக்கிறார். கர்த்தர் நம் சபையின் நடுவில் இருக்கிறார். ஒரு சாதாரண தேவன வல்லமை உள்ளவர். நீங்க ஆண்டவரை வல்லமை உள்ளதா பார்க்கணும். அல்லேலூயா. திருப்பி வல்லமையா பார்ப்பீங்க. அல்லேலூயா. வல்லமை காரியம் செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர் பக்கத்திலே அமர்ந்து நம்மை சந்தோஷமாய் வைத்து நம்ம அவரை துதிக்க பாட செடிக்க பக்கத்தில் அமர்ந்து நம் நிமித்தம் அவருக்கு எம்பியிருப்பார். யோசிப்பார். அதுதான் அந்த இயக்கம் அவருக்கு தான். ஸோ அப்படி அதை அந்த இயக்கத்தை தீர்க்கக்கூடியதாக நமக்கு தருமாற்றுவாராக. அந்த கிருபை நமக்கு தருவாராக. எங்கள் தங்களை உடைய அங்குவே என்னை ஒரு சீயோன் குமாரத்தியாக என்னை ஒரு எருசலேம் குமாரனாக மன்னன் பயப்படாதபடிக்கு என் கைகளை நான் தளர விடாதபடிக்கு நான் ஒவ்வொரு நாளும் செவிப்பேன். ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன். என் வல்லமை உள்ளவர் என்பதை நான் என் மூலமாக அநேக மக்களுக்கு புறச்சாரிகளுக்கு நான் வெளிப்படுத்த தீர்மானம் எடுக்கும்போது கத்த நம்மை கொண்டு மகிமையான பெரிய காரியங்கள் செய்வார். நீ வல்லமை உள்ளவர் என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. வாயில் அடங்கி சொல்லுங்க. நீ வாழ்ந்த powerful God. Hallelujah. நீங்கள் வல்லமையுள்ள தேவன். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பவர். எனக்காக வழிகளை திறப்பவர். என் வாழ்க்கையை மூடலானவர்களை செவ்வையாக்குபவர். என் இருளை வெளிச்சமாக்குபவர். என் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர். என் வாழ்க்கையை அற்புதங்களை செய்கிறவர். நீ வருவதை அதிசயங்களை செய்கிறவர். நீ வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன். என்ன சொல்லுங்க? You are the mighty God. 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 வல்லமையுள்ள தேவன். எவ்வளவு ஆயுள் அழகிய செய்வீங்களோ அந்த அளவுக்கு வல்லமைகளை வாழ்க்கையை விளங்கும். ஹல்லேலூயா. 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 இனியாவின் தேவன் நம் தேவன். வல்லமையின் தேவன் நம் தேவன். இனியாவின் தேவன் நம் தேவன். வல்லமையின் தேவன் நம் தேவன். காசல்களின் ஜனங்கே சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் எல்லாம் சொல்லதான் என்ன சொல்லுங்க? வல்லமை உள்ளவர். நம்ம ஆண்டவர் யார்? என்ன சத்தம்? என்ன சத்தம்? என்ன சத்தம்? வல்லமை உள்ளவர் பெரிய காரியங்களை உங்களுக்காக நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம்.